இப்போ அந்த கவலைங்கிற என்ன மாய தோற்றத்த கொண்டு வரும் அப்படின்னா, இந்த கவலைய வந்து கடந்துட்டா, எனக்கு எல்லாமே கடந்த மாதிரி. இதுதான் எனக்கு மிகப்பெரிய பிரதான பிரச்சனைகள். இது முடிச்சுட்டா முடிஞ்சிரும். அ அப்படின்ற ஒரு பிரம்மைய வந்து அந்த கவலை வந்து எல்லாருக்கும் தோண வைக்கும். ஆனா, அதோட முடிஞ்சா அது முடிய போறதில்ல. மீண்டும் ஒரு கவலை வந்து பின்தொடரும். ஸோ இது ஒரு மாய சக்தி. சரிங்களா? இது வந்து மனதை வந்து கவரக்கூடிய, மனதை வந்து பதற வைக்கும், மனதை வந்து தன் அடிமையாக்கும், மனதை வந்து தன்வசப்படுத்தி, தனக்கான வேலையை முடித்துக்கொண்டு, இறைவனிடமிருந்து நம்மளை பிரிக்கக்கூடிய அந்த வேலைகளை இந்த கவலைங்கிற அந்த ஒன்றும் இல்லாத ஒரு ஒன்றுமில்லாத வெறும் எண்ணங்களாக பாவித்து, நம்மள ஒரு வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு மாய தோற்றத்தை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயந்தான் இந்த கவலை. இப்போ இந்த கவலையை வெல்ல வேண்டும் அப்படின்னா, முதல் படி என்ன அப்படின்னா, முதல்ல அதை புரிய வேணும். அதை புரிஞ்சுக்கிட்டா ஒருத்தர் நீங்கள் ஒரு எதிரியை வந்து வெல்லணும்னா என்ன பண்ணணும்? அந்த எதிரியை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். அந்த எதிரியை பற்றி நீங்கள் படித்தா மட்டும்தான் அந்த எதிரியை வந்து நீங்கள் வெல்ல முடியும். அதே மாதிரி தான் அந்த கவலையை பற்றி நீங்கள் படித்தா மட்டும்தான் கவலையை வெல்ல முடியும். கவலையை பற்றி படிக்கிறதுனா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கவலை வந்து ஃபஸ்ட்டு புரிதல். படிக்கிறதுனா புரிதல். எப்படி புரியணும்? இப்போது ஒரு கவலையோட ஆயுள் அப்படின்னா என்ன? ஆயுள் காலம் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில தினங்களாக இருக்கலாம், ஒரு சில நிமிடங்களாக இருக்கலாம், ஒரு சில நொடிகளாக இருக்கலாம், ஒரு சில வருடங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நிலையற்ற கவலை என்பது நிலையற்றது. சரி, அந்த கவலை எவ்வாறு பெரிதாகிறது? நாம் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து, நாம் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பொறுத்து, நாம் அதற்கான நேரத்தை ஒதுக்குவதை பொறுத்து, நாம் அதற்கான முழு தெம்பையும் எனர்ஜியும் நம்ம வந்து கொடுப்பதை பொறுத்து தான் அந்த கவலை பெரிதாக தெரிகிறது. உதாரணத்துக்கு ஒரு கவலை இருக்குது அப்படின்னா, அந்த கவலையை வந்து எத்தனை தடவை நம்ம வந்து யோசித்து பார்க்குறோம்? ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுட்டு விட்டுறோமா, இல்லை 1 மணி நேரம் யோசிச்சு விட்டுறோமா, இல்லை அந்த நாள் பூரா யோசிக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து அந்த கவலை வலிமை அடைகிறது. அப்போ அந்த கவலைக்கு வலிமை யார் கொடுக்குறா அப்படின்னா அது நாம தான். அந்த கவலைக்கு யார் தோற்றத்தை கொடுக்குறா அப்படின்னா அது நாம தான். அந்த கவலைக்கு யார் உருவத்தை கொடுக்குறா அப்படின்னா அது நாம தான். அந்த கவலைக்கு யார் அந்த பிரம்மத்துக்கு யார் வந்து சக்தியை கொடுக்குறா அப்படின்னா அது நம்ம தான். நம்ம சக்தியை பயன்பற்றி தான் அந்த கவலை உயிர் வாழ்கிறது. சரிங்களா? ஒரு இலை இருக்குது மரத்தில், அந்த இலை தானாக வரப்போகிறதில்ல. அதுக்கு எங்கேருந்து வருது? தண்ணி, நீர், ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற நீரை நம்ம வந்து அந்த வேருக்கு ஊற்றும் போது அந்த வேர் ஆகப்பட்டது சூரிய ஒளியை பயன்படுத்தி அந்த இலையை உருவாக்குகிறது. அந்த இலை மூலியமாக வரக்கூடிய அந்த உணவு அந்த மரம் பூரா போகும். அதே போல் தான் நீங்கள் கவலையை உருவாக்குவதற்கு அந்த நீரையும் அந்த உரங்களையும் நீங்கள் அந்த மரத்துக்கு போடுவது தான் அந்த கவலைக்கான முக்கியமான பிரதானமான உணவு அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த நீராகிறது என்ன? உங்களுடைய கவனம். சரியா? அந்த உரங்கள்ங்கிறது என்ன? உங்களுடைய தீவிரமான உண்மையான ரெஸ்பான்ஸ், அந்த கவலைக்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன், அந்த கவலைக்கு கொடுக்கக்கூடிய உங்களுடைய அட்டென்ஷன். சரிங்களா? உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய அந்த இருப்புத்தன்மை, ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த கவலையை வலிமைப்படுத்தும். இப்போ அந்த கவலைக்கு யார் உயிர் கொடுக்குறா? நீங்கள். அந்த கவலையை கண்டு பயப்படுறது யார்? நீங்கள். அந்த கவலையை கண்டு பதறுவது யார்? நீங்கள். அந்த கவலையை கண்டு உணர்ச்சி வசப்படுவது யார்? நீங்கள். கவலையை கண்டு புலம்புவது யார்? நீங்கள். கவலை கண்டு வாழ்க்கையே போச்சுன்னு முடிவுக்கு வந்து துக்கத்துக்கு ஆளாகிறது யார்? நீங்கள். உயிரையும் கொடுத்து கவலை வளர்த்தும் விட்டு கடைசியில் அதுக்கான பயனற்ற விஷயங்களுக்கு நீங்களே வந்து காரணமாக இருந்து அப்புறம் பழியை மட்டும் வேற ஒருத்தர் மேலே போடுவதில் எந்த வகையில் நான் நியாயம் சொல்லுங்கள்? அப்போ இது ஒரு சிறிய புரிதல். இந்த புரிதலை முடிங்க. அப்போ அடுத்த காணொலியில் நான் இன்னும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.